இந்த பாடல் டி.எம். சௌந்தரராஜன் அவர்களுடைய அருமையான குரலில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இசையில் கேட்க ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கும். கண்ணதாசன் அவர்களின் வரிகள் கேட்கவா வேண்டும்? ரொம்ப அருமையான இந்த பாடல் எப்பொழுது கேட்டாலுமே நம் மனதிற்கு ஒரு இதத்தையும், ஒரு ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வையும் தரும் பாடல் என்று சொன்னால் அது மிகையல்ல அல்லவா? அப்படியான இந்த பாடல் பாருங்கள், ரொம்ப அருமையான ஒரு பாடல். எல்லோருக்குமே பிடித்த ஒரு பாடல் என்று சொல்லலாம். தற்பொழுது நான் எதேச்சையாக அந்த பாடலை கேட்டேன் வானொலியினுடைய. அந்த பாடலை கேட்கும் பொழுது எனக்கும் இந்த பாடலை நாமும் பாட முயற்சி செய்து பார்க்கலாம் என்று தான் நானும் முயற்சி செய்கிறேன். அந்த பாடல் உங்களுக்கும் பிடிக்கும் என்று தான் நம்புகிறேன் நேர்களே. நாம் ஓடும் மேகங்களே அந்த பாடல் தான். ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ, ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ, ஆடும் மனதினிலே ஆறுதல் தாரீரோ, ஆடும் மனதினிலே ஆறுதல் தாரீரோ, ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ, நாடாளும் வண்ணமயில் காவியத்தில் நான் தலைவன், நாட்டிலுள்ள அடிமைகளில் ஆயிரத்தில் நான் ஒருவன், நாடாளும் வண்ணமயில் காவியத்தில் நான் தலைவன், நாட்டிலுள்ள அடிமைகளில் ஆயிரத்தில் நான் ஒருவன், மாளிகையே அவள் வீடு, மரக்கிளையில் என் கூடு, வாடுவதே என் பாடு, இதில் நான் அந்தமா நெஞ்சை நாடுவதிங்கே கூறு, ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ, ஆடும் மனதினிலே ஆறுதல் தாரீரோ, ஆடும் மனதினிலே ஆறுதல் தாரீரோ, ஊரெல்லாம் தூங்கையிலே விழித்திருக்கும் என் இரவு, உலகமெல்லாம் சிரிக்கையிலே அழுதிருக்கும் அந்த நிலவு, ஊரெல்லாம் தூங்கையிலே விழித்திருக்கும் என் இரவு, உலகமெல்லாம் சிரிக்கையிலே அழுதிருக்கும் அந்த நிலவு, பாதையிலே வெகு தூரம் பயணம் போகின்ற நேரம், காதலை யார் மனம் தேடும், இதில் நான் அந்தமாம் நெஞ்சை நாடுவதெங்கே கூறு, ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ, ஆடும் மனதினிலே ஆறுதல் தாரீரோ, ஆடும் மனதினிலே ஆறுதல் தாரீரோ. ரொம்ப அருமையான ஒரு பாடல் அல்லவா? அதுவும் இரவு நேரத்தில் இந்த பாடலை கேட்கும் பொழுது நம்மையும் அறியாமலேயே மிகவும் மிகவும் ஆழ்ந்த அமைதியை தந்துவிடும் ஒரு பாடல் என்று சொன்னால் அது மிகையல்ல. அதுவும் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசை அப்படின்னாவே அது அந்த இசை
அந்த பாடலுக்கு மெருகூட்டுகிறது. அந்த பாடல் வரிகளை ஆக்கிரமிக்காமல் அந்த இசை செல்வது தான் மிகவும் அருமையான ஒரு விஷயம். அது எல்லா பாடல்களுமே விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஐயா அவர்களுடைய இசை அப்படிதான் இருக்கும். அ மிகவும் மிகவும் எளிமையான ஒரு இசை. ஆனால் அ எல்லா பாடல்களுமே நம் மனதில் நிற்கும் ஒரு இசையில் அவருடைய பாடல்கள் அமைந்திருக்கும். அதற்கு டி.எம். சௌந்தரராஜன் அவர்களுடைய குரல் மெருகூட்டி செல்வது கேட்கவா வேண்டும்? இந்த பாடலை நீங்களும் அப்படியே இணையத்தில் தேடி கேட்டு பாருங்கள். இந்த பௌர்ணமி நிலவில் இந்த பாடல் உங்களுக்கு அமைதியை தரக்கூடும் நேயர்களே.